வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. பிரதமர் மோடி ஒவ்வொரு மக்களவை தேர்தல் முடிந்ததும் தியானத்தில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டவர். அதன்படி 2014ஆம் ஆண்டு எம்பி தேர்தல் முடிந்ததும் மகாராஷ்டிரா மாநிலம் பிரதாப்காரிலும், 2019 தேர்தல் முடிந்ததும் உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத்திலும் தியானத்தில் ஈடுபட்டார் பிரதமர் மோடி. இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலின் 7வது மற்றும் கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்ததும் பிரதமர் மோடி தியானம் செய்வதற்காக கன்னியாகுமரிக்கு வருகை தந்தார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு விமானத்தில் வந்த பிரதமர் மோடி அங்கிருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் கன்னியாகுமரிக்கு வருகை தந்தார். அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் உள்ள ஹெலிபேடில் வந்திறங்கிய பிரதமர் கன்னியாகுமரியில் உள்ள பிரசித்தி பெற்ற பகவதி அம்மன் ஆலயத்திற்கு சாமி தரிசனம் செய்ய சென்றார். பிரதமர் மோடி மேலாடை அணியாமல் உடல் மீது அங்கவஸ்திரம் போர்த்திக் கொண்டு வேஷ்டி அணிந்து கோவிலுக்கு சென்று பகவதி அம்மனை வழிபட்டார். அவருக்கு கோவில் குருக்கள் தீபாராதனை காட்ட அதனை தொட்டு வணங்கினார் பிரதமர் மோடி. கோவில் கருவறையை சுற்றி வலம் வந்து சாமி கும்பிட்ட பிரதமர் மோடிக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூ, பழம், தேங்காய், அங்கவஸ்திரம் மற்றும் பகவதி அம்மன் போட்டோ வழங்கப்பட்டது. அதன் பிறகு பிரதமர் மோடி படகில் கன்னியாகுமரி கடலுக்குள் உள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு தியானத்துக்காக சென்றார். அங்கு சென்ற பிரதமர் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை சுற்றி பார்வையிட்டார். விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் சுவாமி விவேகானந்தர் அமர்ந்து தியானம் செய்த இடத்தில் உள்ள தியான மண்டபத்தில் பிரதமர் மோடி தியானம் மேற்கொண்டார். மே 30ஆம் தேதி மாலையில் தியானத்தில் அமர்ந்துள்ள பிரதமர் மோடி ஜூன் 1ஆம் தேதி வரை தியானம் செய்கிறார். குமரி முனையில் பிரதமர் மோடி 3 நாட்களுக்கு தியானம் மேற்கொள்ளும் நிலையில் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் கடலில் கப்பல் படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.